அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவையான உதவிகளை இறக்கக்கூடிய முத்தான 3 வஜீஃபாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே புனிதமான ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இன்றைக்கு நாம் மற்ற நாட்களை விட அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா அது அல்லாஹ்விற்கு ஒரு முஹப்பத்தான ஒரு அமலாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய பிரியத்திற்குரியவங்களாக நம்ம மாறிடுவோம். எனவே இன்ஷா அல்லாஹ் ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் எந்த அளவு அமல்களை அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவு உங்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்ற நாட்களை விட நீங்கள் கூடுதலாக ஒரு சின்ன அமலையாவது நீங்கள் சேர்த்து அதிகம் செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அதில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற அமல் 3 விதமான அமல்கள். 3ல் எதை செஞ்சாலுமே உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். இன்னும் நாம் அனைவருமே தேடி திரியக்கூடிய அனைத்தையுமே நமக்கு பெற்றுத்தரக்கூடியது இந்த 3 வஜீஃபாக்கள். சிலருடைய தேவை என்ன? நம்ம கேட்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்யணும், நம்ம நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். இன்னும் சிலர் என்ன, பணம் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சிலர் என்ன சொல்வோம், பணமும் தேவையாக இருக்குது, கவலைகள் பிரச்சனைகள் தீரணும், நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு கேட்போம். இதை எல்லாத்தையுமே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய முத்தான 3 அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த அமலை நான் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன். எல்லோருமே பார்த்து ஓதுங்க, போதுமானது. இன்னும் இந்த 3 அமல்களையுமே நீங்கள் பீரியட்ஸ்லேயே இருந்தால் கூட நீங்கள் ஓதலாம். ஏன்னா நிறைய பேர் அதற்கும் கேட்பீங்க, எனக்கு பீரியட்ஸாக இருக்குது, நான் எந்த மாதிரியான அமல்கள் செய்யணும், எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அவங்களுக்கு இந்த அமல் பொருத்தமான அமலாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஜுமாவுடைய தினத்தில் நிறைய துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய நேரங்கள் கிடைக்குது. ஒன்று ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு, அடுத்தது நமக்கு அசருடைய தொழுகைக்கு பிறகு. எனவே அசருடைய தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய 3 அமல்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெறும் 15 நிமிடங்கள் நீங்கள் இதற்கு செலவு செய்தால் போதுமானது. இன்னும் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த அமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு அந்த நல்ல விஷயங்களை பெற்றுத்தரும். இன்னும் இந்த அமலுடைய பலனை அடையாமல் யாருமே இன்னைக்கு தூங்க முடியாத அந்த அளவு 3 சிறப்பான அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அமல் ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரு, அல்லாஹ்வினுடைய உதவியை நமக்கு உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய திக்ரு. யா அல்லாஹு உன்சுர்னா ஃபஇன்னக ஹைருன் நாசிரீன். அல்லாஹ்வே எங்களுக்கு உதவி செய்வாயாக, நிச்சயமாக நீயே உதவி செய்பவர்களில் சிறந்தவனாக இருக்கிறாய். இந்த திக்ரு ஒற்றைப்படையாக இல்லாமல் பன்மையாக இருக்குது. எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய துவாவாக இருக்கு. அதாவது இதை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்மை சார்ந்த அனைத்து மக்களுடைய துவாவும் கபூலாகும், அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். அதனால் இந்த திக்ரை ஓதுறதின் காரணமாக நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பலன் கிடைக்குது. மற்றவங்களுக்காக நம்ம துவா செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்கிறோம். அதனால் அதன் காரணமாக கூட, அதனுடைய முஹப்பத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா நமது தேவைகளை உடனடியாக கபூலாக்குவான். நம்ம எந்த விஷயத்தில் உதவிகள் கேட்டாலும் அந்த ரப்பு நமக்கு நடத்தி தருவான். இதை நீங்கள் ஒரே இருப்பில் 400 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது 2வது திக்ரு யா கனியு யா முகுனி அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய 2 திருப்பெயர்களை நீங்கள் வெறும் 11 முறை சொல்லிக்கோங்க. அதுவும் ஜுமாவுடைய அசருக்கு பிறகு இதை நம்ம வழமையாக சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு பணப்பிரச்சனை என்பது இருக்காது. செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தின் வாயில்களை திறந்து வைப்பான். மறைவான இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு செல்வம் வருமா. இன்னும் இந்த ஒரு அமலை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய நசீபை மாற்றி அமைச்சு நம்மளை பெரும் செல்வந்தராக மாற்றுது. எனவே இந்த திக்ரை 11 முறை ஒதுக்கோங்க. அடுத்தது 3வது திக்ரு ஒரு மிகச்சிறந்த ஒரு செலவாத், செலவாத்துல் மபுத்தூலியா. இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இப்போது நான் அதை உங்களுக்கு ஓதி காட்டுறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிக அன் துசல்லிய வ துசல்லிம அலா சையிதினா முஹம்மதி வ அலா சாயிரில் அன்பியாயி வல் முர்சலீன வ அலா ஆலிஹிம் வ சஹ்பிஹிம் அஜ்மஈன் வான் தக்ஃபிரலி மா மலா வ தஹ்ஃபலனி ஃபீ மா பகிய யா அர்ஹமர் ராஹிமீன். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே நிச்சயமாக நான் உன்னை கொண்டு உன்னிடமே வேண்டுகிறேன், தூதர்களின் தலைவருமான இன்னும் ரசூல்மார்களின் தலைவருமான எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர், தோழர்கள், இன்னும் அவர்களுடைய கிளையார்கள் அனைவரின் மீதும், இன்னும் என் மீதும் ஸலவாத்தையும் சலாமையும் பொழிவாயாக.
இன்னும் என்னுடைய கடந்து போன காலத்தில் நான் செய்த பாவங்களை மன்னித்து, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் எஞ்சியுள்ள காலத்தில் என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்துவாயாக. இன்னும் நீயே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கின்றாய். எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு செலவாத் பாருங்க. இந்த செலவாத்துல செலவாத்தும் இருக்கு, இஸ்திக்ஃபாரும் இருக்கு. அல்லாஹ்வை புகழக்கூடிய அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய இஸ்மே ஆசம்னு சொல்லக்கூடிய 2 திருநாமங்களும் இருக்கு. இந்த ஒரு செலவாத்த ஓதனாலே போதுமானது. நமது அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்புகள். அதுல மிக முக்கியமானதை நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து சொல்றேன். இதை நம்ம தொடர்ந்து ஓதனாலே நம் அனைவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கிரும். நம் அனைவருடைய ஹாஜத்துக்களும் கபூலாகும். அந்த அளவு சிறப்புகள் சொல்லப்படுது. இந்த செலவாத்தை 41 தடவை தினமும் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா, இவ்வுலகம் மறு உலகம் அனைத்திலுமே அளவே இல்லாத செல்வங்களை அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக வாரி வழங்குறான். அடுத்தது இதனை தினந்தோறும் 40 தடவை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா, துன்பங்கள் துயரங்கள் தொடுவதற்கே பயப்படுமா. நமக்கு எந்த கவலையும் இருக்காது. நம்ம ராகத்தா இருக்கலாம். இந்த செலவாத்தை யார் தினம்தோறும் ஓதிட்டு வர்றாங்களோ அவங்களின் மீது மக்களுடைய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதோடு அவங்களுடைய அன்பும் பாசமும் கிடைக்குமா. எவ்வளோ ஒரு சிறந்த விஷயம் பாருங்க. இதுவும் நம்மள பலருடைய தேவையா இருக்கு. மக்கள் எல்லோருமே என்ன மதிக்கணும், எல்லாருடைய அன்பும் எனக்கு கிடைக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அது இந்த செலவாத்துல நமக்கு கிடைச்சிருது. இன்னும் இந்த செலவாத்து நோய் உள்ளவங்க, இன்னும் பேய் பிடித்தவர்களுக்கு நம்ம ஓதி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் லேசாகிரும். மனநோயில் இருக்கக்கூடியவங்க கூட இதை ஓதி குடித்தாங்க அப்படின்னா அல்லாஹ் அவங்கள நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் வாழ வைப்பான். இன்னும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 11 தடவை இதை நம்ம வழக்கமாக தினமும் ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 55 தடவை ஓதிட்டு வந்தால் நினையா புறத்திலிருந்து செல்வம் வந்து சேருமா. இன்னும் இரணம் அதிகரிக்குமா. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆசையை கேட்டாலும் அந்த ஆசை நமக்கு கபூலாகும். எனவே இன்றைக்கு அசருக்கு பிறகு நீங்கள் 55 தடவை ஒரே இருப்பில் உட்கார்ந்து நீங்கள் இதை ஓதுங்க. உங்களுக்கு செல்வமும் கிடைக்கும். அதோடு உங்களுடைய ஹாஜத்துக்களும் உங்களுக்கு கபூலாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 3 அமல்களில் நீங்கள் எதை தேர்ந்தெடுத்து செஞ்சாலும் சரி அல்லது 3ஐயுமே சேர்த்து செஞ்சாலும் சரி உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். 3மே முத்தான அமல்கள் தான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த 3 அமல்களையும் செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.